நீங்க இப்படி அமைதியாவே இருந்தீங்கன்னா எப்படி? பரவாயில்ல, எல்லாம் பசியாம நல்லா சோறு சாப்பிடுறீங்க. அதுதான் பசின்னு இருந்தா தானே கேட்க சொல்லனே. அப்போ பசி இல்லைன்னு அர்த்தம் யாருக்கும். ஆன்மீகம் தெய்வீக வழிபாடு நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம இதுல இதுல இது தவிர்த்து நமக்கு இங்க இஸ்லாமியர்லையும் முஸ்லீம்களையும் நமக்கு அவங்க கொண்டு போற இது வந்து ஒருத்தரப்பறையா கொண்டு போறாங்க. கிறிஸ்தவத்துக்குன்னா இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத கொண்டு போறாங்க. அவங்களுக்குன்னா அல்லாஹ் தான் கொண்டு போறாங்க. கிறிஸ்தவர்ல யார் சொன்ன இயேசு கிறிஸ்துன்னு கொண்டு போறாங்க? அவங்களும் நிறைய பிரிவினை வச்சிருக்காங்க. மாதா வச்சிருக்கிறாங்க, கர்த்தோலிய வச்சிருக்கிறாங்க, பெந்தைய கோஸ்ன்னு வச்சிருக்கிறாங்க. அந்த பிரிவு கடவுள்னு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு அங்க வந்து அவங்க இயேசுல மாதா அந்த ரெண்டு பேர் தானே. சரி, நம்மளும் வந்து 1008 வச்சாலும் கடைசியா எங்க போறோம்? பரம்பொருள்ங்கிறதுக்குள்ள தானே போறோம். அது எப்படி எவ்வளவு உருவாச்சு? சிவன், பார்வதி, அப்புறம் விநாயகர், அப்புறம் முருகன், அப்புறம் அசோக சுந்தரி அப்படின்னு, அப்புறம் விஷ்ணு. நீ வந்து இது வந்து எல்லாம் வந்து இது சீரியலை பார்த்துட்டாங்க. சாமி இப்ப அசோக சுந்தரி எல்லாம் சீன்லயே கிடையாது. விநாயகர் கூட ரொம்ப நாளா கிடையாது. இப்போ ஒரு டோட்டலா சொல்ல போனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தா விநாயகரை முளைச்சாரு. அதுக்கு முன்னாடி விநாயகரை வந்து சும்மா எங்க காட்டுல இந்த சாணியில பிடிச்சி வைப்பாங்க, இல்லைன்னா மட்டும் மஞ்சள் அரைச்சு அதுல பிடிச்சி வைப்பாங்க. அதுதான் விநாயகர். புரியுதா? விநாயகர் சிலை கூட பெருசா கிடையாது அப்போ. சரியா? சொல்ல போனா அந்த இதுல சொல்ல போனா முருகன், கார்த்தியன், முருகன், இதுதான் அவங்க இதுக்குள்ள பிரபலமா வந்துகிட்டு இருந்தது. சரியா? இத மத்ததெல்லாம் வந்து எப்படி சொல்றது? என்ன இப்ப இன்னைக்கு என்ன சொன்னாலும் அத வந்து யார் செவி சாய்க்க போறா? எல்லாமே சித்தரிக்கப்பட்டதுதான். மனிதன் அவனுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி அவன் சித்தரிச்சுக்கிட்டு அவன் அதை உருவாக்கிக்கிட்டான். அவ்வளவுதான். எத்தனை உருவாக்குனாலும் இப்ப சீசஸ வணங்குறவங்களா இருந்தாலும் சரி, நவீல் நாயகத்தை புராண தொழுகுனா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே இந்த 3 மதம்னு எடுத்தா இந்த 3க்கும் சேர்ந்து பாத்தீங்கன்னா கடைசியா போய் சேர்ற இடம் ஒரு இடம் தான். தனித்தனி இடமெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தனி ஊரு, இவங்களுக்கு தனி ஊர். இங்க வேணா நம்ம தனித்தனியா வச்சுக்கிறோம். அங்க போய் சேரும் போது எல்லாருமே எங்க போறோம்? அதுக்குதான் எடுத்தபடியே ஒரே ஒரு எங்க போனாலும் கடைசியில் நீ எங்க போய் சேர போற? சுடுகாட்டுலதான் சேர போற. சுடுகாடை தாண்டி வேற எங்கேயாவது போயிட போற? அப்புறம் இதெல்லாம் இவங்க சித்தரிக்கப்பட்டது. நிறைய விஷயம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நமக்கு மதம்ங்கிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, அதுதான் உண்மை. மதம்ங்கிறதோ இந்துங்கிறதோ இந்து மதம்ங்கிறதோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது இதுல. இதெல்லாம் வந்து மனுஷனால சித்தரிக்கப்பட்டது. மனுஷன் வச்சு உபயோகப்படுத்தி ஏதோ அதை வச்சு அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து மதம்ங்கிற பேர்ல இருக்கிறவன் பூரா பாத்தீங்கன்னா அதை வழி நடத்தி கொண்டு வர்றவன் பூரா பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியா வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு நான் கேக்குறேன்? சாமியாரு காய் வேஸ்ட் கட்டிட்டு தர்றவனுக்கு எதுக்கு பல ஆயிரம் கோடி? கிடையாது, கிடையவே கிடையாது. ஆமா, ஏதோ ஒரு பேர்ல வச்சுக்கிட்டு குமிச்சு வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அதிகாரத்தை கைப்பற்றிடணும் சுத்திட்டு தர்றாங்க. அப்ப அதை வந்து நம்ம ஏத்துக்கிற முடியாது. அது மக்கள் ஏத்துக்கிட்டு போறாங்கன்னா அது அவங்களுடைய எப்படி சொல்றது ஏமாளித்தனம்னு தான் சொல்லணும்.
அப்படியே ஒவ்வொரு இதுவும் சொல்றது சித்தரிக்கப்பட்டதை சொல்லி 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 சொல்லிதான் அது பின்னாடி ஓடி ஓடிதான் இன்னைக்கு ஏமாந்து போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இவ்வளவோ தூரத்துக்கு. அப்போ இப்ப சராசரி மக்கள் ஒரு சாமி கோயில் கும்பிடுறான், கொட்டடிச்ச உடனே சாமி ஆடுது திங்கு திங்குன்னு. கோயிலுக்குள்ளேயே இருந்து பூநூலை போட்டு பூசை வைக்கிறவங்க வீட்டுல யாரும் சாமி ஆடுறாங்களா? ஒருத்தரை சொல்ல ஒரு குழந்தையாவது ஆடுதா? ஆடாத குடும்பத்துல அவங்க நல்ல நெய்ஞ்சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திங்கு திங்குன்னு ஆடுறது கூட கஞ்சிக்கலாம தானே இருக்கும். இவங்களுக்கு மாரியம்மா வந்துருது, காளியம்மா வந்துருது, கடப்பாறை சாமி வந்துருது, அருவா சாமி வந்துருது, இங்க மத்திரம். ஆனா எல்லா நேரத்திலயும் பூஜை பண்ணிக்கிட்டு ஏமாத்திட்டு அவன் ஏமாத்துறானா இல்லையோ உங்களை நம்ப வைக்கிறான்ல, அவங்க வீட்டுல ஏன் யாரும் ஆட மாட்டேங்காங்க? இன்னும் சொல்ல போனா சாஸ்திரத்திலையும் சம்பிரதாயத்திலையும் உங்க சாதாரண மக்களை விட அதி தீவிரமா இருக்கிறது அவங்கதான் இல்லையா? ஐவீகத்தை கடைப்பிடிக்கிறதும் அவங்கதான் சொல்றாங்க. அவங்க ஏன் சாமி ஆட மாட்டேங்காங்க? சொல்லுங்க பாப்போம். இப்ப சித்தரிக்கப்பட்ட விஷயத்த இவங்க அது ஒரு எப்படி சொல்றது, நம்ம என்ன சொல்லுவோம்னா அதெல்லாம் ஒரு மனப்பிரமைன்னு தான் சொல்லுவோம். சொல்லப்பட்டதுன்னா நமக்கு பரம்பொருள் மட்டும்தான், பேர் கூட அதுதான், இறைவன் கூட அந்த வார்த்தை கிடையாது. பரம்பொருள் தான் கண்ணுக்கு தெரியாதவங்க, அவங்க இயங்குறாங்க, இயங்க வைக்கிறாங்க, எல்லோருக்குள்ளயும் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப இதுல நீங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்கு வேணா உங்களை புரிய வைக்கிறதுக்கு வேணா ஒரு வழி சொல்லலாம். இப்போ ஒரு வீடு இருக்கு, 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க பிறக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க இல்லையா? கூப்பிடுறது காட்டுறதுக்காக, இது மூத்தவன், இளையவன், நடுவில் உள்ளவன், கடைசி புள்ளவன் இப்படி சொல்றதுக்கு. அது மாதிரி நினைச்சுக்கிற வேண்டியதா, அந்த சாமி இந்த சாமி, இந்த சாமி அந்த சாமி இந்த சாமி அப்படின்னு நினைச்சுக்க சொல்லிட்டு போக வேண்டியதா. அதுக்கு பேர் வச்சு விட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அதுக்குள்ள எல்லாம் நம்ம அதிகமா போய் மண்டையை குலைச்சிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. அது தேவையில்லாத விஷயம்னு சொல்லுவோம் நாங்க. அது தேவையே இல்லை உனக்கு. அது பொதுவா என்ன சொல்ல போறான், நீ நம்புனா உனக்கு அது சாமி, நம்பலைன்னா கல்லுடான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அவ்வளவுதான். உனக்கு எது மேல நம்பிக்கை இருக்கோ அது மேல நம்பிக்கையோட நீ போயிட்டே இருக்க வேண்டியது. இதுவா அதுவா அதுவா அதுவான்னு தேவையில்லைன்னு சொல்லுவோம். அது மேல நம்ம ஆர்குமெண்ட் பண்றதுக்கோ இல்ல அது விவாதம் பண்றதுக்கோ, அது உண்மையா பொய்யான்னு சொல்லி நம்ம அதை எப்படி நிலைநிறுத்தி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? என்ன நமக்கு பிரயோஜனப்பட போகுது? நம்மளை என்ன காப்பாற்ற போறாங்க? நம்மள உபதேசத்துல பல முறை பல இதை கொடுக்குறோமே சாமி. இன்னைக்கு ஏன் நம்ம பிரபலமான இன்னைக்கு சித்தாந்தத்துல சித்தர்கள் வழிபாட்டு நிலைப்பாட்டுல மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்து வழி நடத்துறது முருகப்பெருமான்னு தான் முன்னோர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? முன்னோர்கள் மகான் வழியில் வந்தவங்க எல்லாம் எல்லாருமே முருகப்பெருமான் நமக்கு மிகப்பெரிய ஒரு குருஸ்தானத்துல இருந்து வழி நடத்துறவர்னு சொல்றாங்க. அதே மறைநூல்கள்ல நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தோம்னு சொன்னா அதெல்லாம் இல்லைன்னு சொல்றோம். நம்ம எப்படி இல்ல, முருகனை பிடிக்கிறதுக்கு எதுக்கு ஒரே இடத்த பிடிச்சிட்டு போன்னு சொல்றோம் நம்ம. புரிஞ்சதா? பிடிச்சிட்டு நீ பயணம் பண்ணு, அது உனக்கு நல்லதை கொடுத்தாலும் சரி கெட்டதை கொடுத்தாலும் சரி, எல்லாமே அடிப்படையில உனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு குறைபாடு வந்தாலும் சரி, இப்படி ஏதாவது அடிபடுறோம் செய்யறோம் உழுகுறோம்னாலே
எல்லாமே நம்ம பிறவியில நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதை கணக்கிட்டு கோடிட்டு வரக்கூடிய விஷயம்தான். சரியா?